सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 இந்தி தேர்வு நடக்க போகுது. அப்போ வந்து இந்த ராஷ்டிரபாஷாவில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு அவன் ஃபுல்லாக அந்த ககானி கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 மார்க்ஸு 3 ஸ்டோரி கொடுத்து வந்து இனி 1 கேட்பாங்க. இந்த ஏற்கனவே வந்து நான் ராஷ்டிரபாஷா டெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த எஸ்ஏ ஃபுல்லாக உங்களை நடத்தியிருக்காங்க. லைனாக ஆர்டர் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மெயினாக அது ஷார்ட்டாக வந்து என்னென்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து பரீட்சா அப்படின்னா வந்து தேர்வுன்னு அர்த்தம். இந்த பரீட்சான்ற கதை இயற்றியவர் வந்து பிரேம்சந்த் என்ற நாவல் பேரரசர் தான் வந்து இயற்றியிருக்க. ரொம்ப பிரபலமாக இருந்தவர். இவர் பல நாவல்களையும் கதைகளையும் வந்து பிரேம்சந்த் இயற்றியிருக்கிறார். அவரோட படைப்புகள் வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கதையோட சுஜன் சிங் வந்து தேவங்கர் ராஜ்யத்தில் வந்து திவானாக இருக்கார். சுஜன் சிங்கு அவர் வந்து தனது வயதான காரணத்தினால முதிர்ச்சி காரணமாக என்ன தன்னை திவான் பதவியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறாரு. அதுக்கு வந்து சுஜன் சிங் வந்து ஒரு திறமையான திவானை வந்து தேர்ந்தெடுக்க வேணுன்ட்டு ராஜா வந்து ராஜா சாகப் என்ன சொல்கிறாரு, நிபந்தனை விடுக்கிறாரு. நீ இருந்த பதவிக்கு வந்து நீயே யாராச்சும் ஒரு தகுதியான வந்து ஆட்கள் வந்து அந்த பதவிக்கு நியமிச்சுட்டு அப்புறம் நீ இந்த பதவியிலேருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, சுஜன் சிங் வந்து அந்த உத்தரவு பேரில் வந்து ஒரு போட்டித் தேர்வு நடத்தி தகுதியான நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதுதான் இந்த கதையோட வந்து சுருக்கம். ஃபுல்லாக விரிவாக்க வேணால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் அதில் போய் பாருங்கள். நான் ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக எஸ்ஏ நடத்தியிருக்கேன். அது ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் என்ன நடத்திருக்கேன்னு பாருங்கள். எல்லா மீனிங்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த கதையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு கூட நீங்கள் எழுதலாம், ஈஸியாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து மிட்டாய் வாலா அப்படின்னா விற்பனையாளர், இனிப்பு விற்கிறவங்க. இவர் வந்து பகவதி பிரசாத் வாஜ்பாய் தான் இந்த கதை வந்து ஏற்றியிருக்காரு. இது வந்து ஒரு மன ரீதியாக எழுதப்பட்ட ஒரு உளவியல் கதை சொல்லலாம். இது வந்து பொம்மை விற்பனையாளரின் கதை. புல்லாங்குழல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய கதை. இந்த கதை வந்து குழந்தைகளுக்கு இயற்றப்பட்டது. இந்த கதை வந்து நீங்கள் அதாவது ப்ளேலிஸ்ட்டில் போய் இந்த இதுவும் நடத்தியிருப்பேன், அதை பார்த்துங்க. அதை இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவார். இந்த குழந்தைங்கள்லாம் பின்னாடி ஓடி வருவாங்க. அதை பற்றி ஃபுல்லாக கதை சொல்லியிருப்பேன், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்டு 5 மினிட்னா 5 நிமிடம் என்ற தலைப்பில் வந்து இது வந்து ககானிக்காரர் வந்து இது எழுத்தாளர் வந்து மோகன்லால் மகதோ வியோகிதா வந்து இந்த கதை வந்து ஏற்றிருக்கிறாரு. இவர் ஒரு எழுத்தாளர். மனித நேயத்தையும் நீதியையும் நையாண்டி முறையில் வந்து செய்திருக்கார். கதையில் வந்து மெயினாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணு வந்து தனது பரிதாபமான கதை வந்து சொல்கிறார். தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சிறைச்சாலையில் வந்து கணவர் இருப்பார், அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த கதை வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி தான் அந்த கதை. இந்த 3மே இம்பார்ட்டன்ஸு. இந்த 3ல் 2 படித்தோட கண்டிப்பாக வந்து 2மே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 1 கண்டிப்பாக வரும். இந்த கதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். நீங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் படிக்காமல் விட்டுறாதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். முழுமையான கதை ஃபுல்லாக நான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், எஸ்ஏன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் போனீங்களா சர்ச் பண்ண வரும் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.